வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா சொன்னாங்க. ஆமா, அத்தையும் சொன்னாங்க. வாசு தம்பி கூப்பிட்டதா ஒரு பொய் சொன்னதும் வினோதினி பெருசா எந்த மறுப்பும் சொல்லாம வந்துட்டா. இங்கேயும் தான் வினோதினியாவே விருப்பப்பட்டதா இங்க வரான்னு சொன்னதும் என் பையனும் அப்படியே டப்புன்னு அமைதியாயிட்டானே. இப்போதைக்கு என் பையன் கூப்பிட்டதா வினோவும், வினோதினியா இங்க வந்ததா தான் என் பையனும் நினைச்சிட்டு இருக்கான். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க வர சொன்னதா நானும், நானா வந்ததா நீங்களுங்கிறத நாம நம்பிட்டோன்னு. இது பெரியவங்க பண்ண டிராமான்னு நமக்கு தானே தெரியும். அவங்க என்ன பிளான் பண்ணி நம்மள இதெல்லாம் பண்றாங்களோ அதையே இந்த தடவை நமக்கு சாதகமாக்கிக்கணும். கௌதம் சரியாகணும்னு நமக்குள்ள நாமளே ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சோம். அதே நாடகத்தை இங்கேயும் நாம நடத்தணும். நாம தான் அதை சீக்கிரமா முடிக்கணும். அவங்க நாடகத்தை முடிக்கணும்னு நினைச்சா நாம விட்டுருவோமா? எப்ப அவங்க 2 பேர் மனசுலயும் மறுப்பு சொல்லாம மனசுக்குள்ள கடுகளவு மாற்றம் வந்துச்சோ அத நாம பொரிய விட்டு பெருசாக்கணும். நம்ம 2 பேர் மனசுலயும் சொல்ல முடியாத சங்கடமும் பாரமும் இருக்கு. அது நம்மளை சுத்தி இருக்கிறது யாருக்கும் தெரியல. அவங்கள அவனை நினைச்சு புரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவங்களுக்கு புரியல. அது எப்படி புரியும்? நாம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இங்க பாருங்க, இந்த பொங்கல் முடியறதுக்குள்ள ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு இருக்கிற அன்பை வெளியில கொண்டு வந்து அத நாம தான் நல்ல மாதிரியா அவங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். நாம தான் எப்படியாவது நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி அத பசங்களுக்கு புரிய வைக்கணும். ஆமாங்க, ஒன்னா இருக்கணுங்கிற கனவு கோட்டைய நம்ம பசங்க பெருசா கட்டிட்டாங்க. அதையே நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அத உடைக்கிறப்போ அவங்க மனசுல தாங்கிக்க முடியாத வலி வேதனை வரும். அதுக்கு முன்னாடி இந்த பொங்கலை அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில ஒரு முறையாவது சந்தோஷமா கொண்டாடட்டும். அதுக்குதான் இதுக்கு நான் சம்மதம் சொன்னேன். எனக்கு நீங்க வந்ததும் அதான் தோணுச்சு. ஒரு 2 நாள் அவங்க விருப்பப்பட்ட உலகத்துல இருக்கட்டும். அதே குஷில இருக்கிற பசங்களுக்கு இது கற்பனை உலகம், நிஜமாகாதுங்கிற உண்மையை சொல்லிடலாம். ஆமாங்க, இப்ப நம்ம ஒன்னா சேர்ந்தது கூட பிரியறதுக்கு தான். இப்ப இங்க ஒன்னா சேர்ந்தவங்களை இனிமே நாம பிரியவே விடக்கூடாது கற்பகம். நான் விட்டுருவனா? அவ்வளவு ஈஸியா நான் விட்டுருவனா? ரங்கநாயகியம்மா, நீங்க வேணா பாருங்க, பொங்கல் முடியறதுக்குள்ள பிரிஞ்சிருக்க அவங்க 2 பேரையும் நான் எப்படி புருஷன் பொண்டாட்டியா மாத்துறேன்னு பாருங்க. இப்ப உங்க வீட்டு மருமகளா இருந்த வினோதினி இனி எங்க வீட்டு மருமக. விடிஞ்சா பாருங்க இந்த மாமியாரோட ஆட்டத்தை. என்னடா பொருளெல்லாம் எடுத்து உள்ள வச்சிட்டியா? இல்ல நேத்து மாதிரி தக்காளி கூடைய வெளியே வச்சிட்டியா? இல்ல அண்ணாச்சி, ஒண்ணு விடாம எடுத்து வச்சிட்டேன். அப்போ கடையை எடுத்து வச்சிடலாமா? ஓகே, சரி. சூடமும் தீப்பெட்டியும் எடுத்து. சரி. ஓ, ஐயா. சொல்லுங்க தம்பி, என்ன கடை முடுற நேரத்துக்கு வந்திருக்கீங்க? என்ன வேணும்? பொருள் எதுவும் வேண்டாங்க, ஏதாவது வேலை கிடைக்குங்களா? என்ன தம்பி, வேலை கேட்டு வர நேரமா இது? அப்படியே இருந்தாலும் இங்க வேலை எதுவும் இல்லப்பா. கடை முடுற டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, என்ன வேலை கொடுத்தாலும் சரியா? தம்பி, நீ செய்வேங்கிறதுக்காகலாம் உன்னை வேலைக்கு வச்சுக்க முடியாது. இல்லைன்னு சொன்னா கேளு, கிளம்பு. டேய், இன்னுமாடா சூடா எடுத்துட்டு வர? வாடா.